டப்புன்னு அடுத்து ஜாயின் போட்டுருணும். அவ்வளவுதான். கோஸ்ட் வந்தது ஒரு நாள் முடிச்சாரு. ஒரு கில்லு. அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு இல்ல காமகால மரணம். ஒரு படை இறங்கி இருக்கு. ஐயோ ஒரு படை இறங்கி இருக்கு. படை காமிக்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. நல்லா இருக்கும் மேப்ல. இங்க ரஸ்பர் மட்டும் தான் இருக்காங்க ஈவென்ட்ல. அவரே நாக்கு. அந்த டிபிடிஎஸ் எல்லாரும் அவ்வளவுதான். என்ன கோஸ்ட் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கான். அவங்க டிபிடிஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நாலு கில்லு. ஈக்குவா 3 கில்லு. நீங்கிட்ட ஏறான் ஈக்குவா. ஐயோ ஜேபிடிஎஸ் காரமா முடிச்சிட்டாங்க ஈக்குவாவை. அவ்வளவுதான். கோஸ்ட் பார்த்துட்டாரு. முடிச்சிட்டாங்க. கோஸ்ட் ஆகாம மாறணும். ஜேபிடிஎஸ்ல 2 பேரு வெளியே வந்துட்டாங்க. என்ன ஆச்சு விபிடஸ்க்கு? என்ன ஆச்சு பிடஸ்க்கு? அகால மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க பாரு இந்த பக்கம் நாராயணனி அங்க பாரு கில்லர் பிடஸ் பாரு. காம்பினேஷன் ஈவென்ட்ட புடிச்சா 20 கில் வந்துரும். ஈவென்ட்ல அடிச்சா மட்டும் போகாது, வெளியே வந்து அடிக்கணும். ஈவென்ட்ல அடிக்கிறத விட அதான் ரொம்ப முக்கியம். மதன் ப்ரோ வேல் இஸ் கோயிங் டு கிரியேட் 40 kills ரெக்கார்ட் சாய் 20 kill ஆன் தி வே RDX. ஆமா ப்ரோ ஏரோப்ளேன் வந்துட்டாங்கடா. இப்போ இறங்க போறாங்க நினைக்கிறேன். இறங்கிட்டாங்க. இப்போ இருந்து அடிச்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. அடிச்சிடுங்க. செக்கிங் பண்ணிட்டு முடிச்சு அந்த காலம் ப்ரோ டிபிடிஎஸ் டாமினேஷன்லாம். இப்போல்லாம் புது பசங்க போட்டு பொழக்கறானுங்க. எஸ்டிஆர் போட்டு பொழக்கறான். பார்த்தீங்களா இல்லையா? எஸ்டிஆர் 10 தலை 8 தலை போட்டுக்கிறான். பேசிக்காத்தல சசிகல் நெஞ்சில் இடி இறக்கி அதெல்லாம் பல வருஷம் ஆகி போச்சு. இடி இறக்கப்பட்டதா, முடிக்கப்பட்டதா, உடைக்கப்பட்டதா, அடிக்கப்பட்டதா ஆகி போச்சு. கில்லர் பிடிஸா ஒரு நாக்கு இப்ப வர வாய்ப்பு இருக்கு. 10 12 எல்லாம் 10 30 எங்க இருக்கு? பாண்டு எங்க இருக்குது? 31 32 அடிக்கும். ப்ரோ அந்த RTX 5070 உண்மையா பொய்யா गाइस? நான் வேற PC வாங்க போறேன். 4090 வாங்கலாம்னு இருந்தேன். இன்னொன்னு இப்ப 4090 வாங்கணுமா இல்ல அந்த YouTube 5070 வாங்கணுமான்னு ஒரு குழப்பமா இருக்கு. இந்த PC பத்தி தெரிஞ்ச இவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் அடிச்சு விடுங்க உங்களோட அறிவை. நீங்க சொன்னதா கரெக்டா இருக்கும். வேற எவன்டிங் கேக்குறது உங்கள்ட்ட கேக்குறது தான் கரெக்ட். புடா அத பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்படி நாக் வெளியில ரவுடி எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலையே. மதரண்ணா நான் மாடியில உட்கார்ந்து பேசுறேன். ரொம்ப குளிர் அடிக்குதுண்ணா. அப்புறமா வரவா? ரூமுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காங்க பிஜில இருக்கனால. ஓகே பேச முடியலண்ணா. குளிர் அடிக்குது. ஆமா போயிரு. எது வைரஸ் வருது. கபீர போது வந்து தொண்டைய ஓடிடு உள்ள ஓடிடு. சாரிண்ணா பாய்ண்ணா. ஆண்டா 5070 ஃபேக்கா? 1 HP ல இருக்காங்க. 1 HP நாக் விழுமா? சார்ஜ் இஸ் நரிங். அவ்வளவுதான். நேடு தடிச்சு அங்க போறாங்கடா. அவ்வளவுதான். கொஞ்சம் தள்ளி வந்து பரவாயில்ல. டீம் வந்துச்சு. டீம் 14 கில் பா. 14 கில். ஐயோ இவனுங்க 6 கில்லு தான். 6 கில் தான். பிடிஎஸ் 6 கில்லு, எம்பிடிஎஸ் 7 கில்லு, நம்ம கேபிடிஎஸ் 14 கில்லு. அண்ணா
டிபிடிஎஸ் வெளியே இல்லவே இல்ல. அகால மரணம் மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைஞ்ச டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிடிஸ், அப்புறம் வந்து ட்ரையோட்ஸ் டீமு, அப்புறம் நம்ம இன்னும் ட்ரையோட்ஸ் டீம் எல்லாம் வெளியே. ட்ரையோட்ஸ் டீம்ல குப்பை இடம் வருது. குப்பை கேம் பிளே போய் ட்ரையோட்ஸ் டீம் குப்பை. அங்க பெண்கள் டீம் பாருப்பா. பெண்கள் நீ டீம் 14 பாரு. ஐயோ ஆமா முட்டைக்குள்ள இருக்காங்க. இப்போ அகாசமா வரணும். மேல டிராகன் ஃபைட் போடுறாங்க. டிராகன் அப்ப கீழ வருவாங்க, கீழ வந்துருவாங்க. அப்ப பிரச்சனை இல்ல. பாத்துறாங்க. பிளட்டி டீம் கூட ஃபைட். மின்னாத்துலா ஹாய் மதன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மூன் ஜாட் சுட்டி பிளேஸ் ரியா தமிழ் யுவா லாரா. என்ன பெண்கள் நீ விளையாட்டை பத்தி என்ன நினைக்கிற? இப்ப சொல்லு. பெண்கள் பின்னோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நல்லா விளையாடுவாங்க, ஆனா என்னன்னு தெரியல. நேடா வந்துட்டு இருக்காங்க. நாக் இல்ல. ஒரு நாக்கு பிளடி டீம்ல ஒரு நாக்கு. ஐயோ மறுபடியும் இன்னொரு நாக்கு ஆயிருக்கும். அவள இன்னொரு நாக்கு. பிளடில ஒரு நாக்கு. பெண்கள் டீம் பிளடியை போட்டு பிரிக்கிறாங்க. பெண்கள் டீம் பிளடியை போட்டு பிரிக்கிறாங்க. பிளடில ஒரே வந்தாங்க. ஐயோ பெண்கள் அணி பிளடியை போட்டு உரிக்கிறாங்க. உரிச்சிடுறாங்க. ஐயோ எல்லாரும் 8 கில்லு 9 கில்லு பாத்தியா? வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். மறுபடியும் பெண்கள் டீம் வருது. என்ன நினைக்கிற பெண்கள் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? இப்படி 1v4 ஆயிட்டாங்களே. 1v4 ஆனா நல்லா விளையாடுறாங்களா? இது புதுசா 1v4 ஆனா நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி? ஐ மீன் அவங்க பிளடி டீம் முடிச்சிட்டாங்க. தேர்ட் பார்ட்டில எதனா செத்து போயிட்டாங்க. ஓகே. இது யாரோட தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஐஜலோட தப்பா இருக்குமா இல்ல வந்து பிளேஸோட தப்பா இருக்குமா? இப்படி முடிச்ச டீம்ல இருந்து மறுபடியும் செத்துட்டு 2 கிலோல இறங்குறாங்களே. கில் கூட அழுத்தி விடாம இல்ல அழுத்தி விட்டுருக்கணும் ஆக்சுவலி. அதான் யாரோட தப்பா இருக்கும்? இது கால்ஸ் தப்பா இருக்குமா இல்ல பிளேஸோட தப்பா இருக்குமா? சொல்லு கமான். அங்க பாரு ரியா தமிழ் வந்த உடனே அகால மரணம். அவர் எஸ்பிடிஎஸ் அடிக்குது பாரு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் இல்ல நீங்க எலுமிச்சை உண்மையை சொல்லு. எலுமிச்சப்பழம் எங்க வச்சிருக்க? உண்மையை சொல்லு. இல்ல சொல்லு. ஒன்னும் தப்பு இல்ல. உண்மையை சொல்லு. எலுமிச்சப்பழம் எங்க வச்சிருக்க? எலுமிச்சப்பழம் போட்டு மேலே உட்காந்துக்கிட்டியா? உண்மையை சொல்லு. ஆமா பெண்கள் வேலிபிட்டிஸ் அடி வேலிபிட்டிஸ் தான் ஈஸியா அடிக்கலாம்னு சொல்லி பெண்கள் மறுபடியும் வேலிபிட்டிஸ் சண்டைக்கு வராங்க. இத பத்தி என்ன என்ன பண்றாங்க? புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு மறுபடியும் அதே மாதிரி அடிக்கிறாங்க பாரு. அதே மாதிரி வேலிபிட்டிஸ மட்டும் தான் அடிக்க முடியும் அப்படின்னு மறுக்கா வேலிபிட்டிஸ் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். வேலிபிட்டிஸ் அடிச்சா நம்ம கில் எடுக்கலாம்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. மறுக்கா பெண்கள் டீம் முறத்துல சாணிய முக்கிட்டு வந்து அடியோ அடி புடியோ புடி இடியோ இடி வெடியோ வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்காங்களா? என்ன நினைக்கிறேன் இத பத்தி? இப்ப வேலிபிட்டிஸ் பத்தி கருத்து சொல்லு. தெரியும் இப்போ சொல்லு. நீ தைரியமா ஆச்சு சொல்லு. வேலிபிட்டிஸ்ல அவங்க கிட்ட வச்சுக்க முடியாது. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மேட்ச் போதும் வின் பண்றதுக்கு. ஒரு மேட்ச். இப்ப அடி தொடர்ந்து பெண்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்களா? அத பத்தி என்ன கருத்து? ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கி வெளியிட்டாங்களே. அப்படிதான் அவங்க 14வது மேட்ச்ல வந்து புடிச்சாங்கல்ல. அதே மாதிரி வந்து அவங்களை எங்கேயுமே வந்து எடை போட முடியாது. அவங்க அடிச்சிருவாங்க கண்டிப்பா. சரி அடிச்ச பெண்கள் அணியை பத்தி தான் பேசுங்க. பெண்கள் அணி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போதைக்கு ஹையஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நரேன் தான் 18 கில்லோட. இந்த வேலி பிடிஎஸ் 40 கில் ரெக்கார்ட் வைப்பாங்கன்னு சாட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி உங்க கருத்து? சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நரேன் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? நினைக்க மாட்டேங்கிறாங்க. கிட்ட நான் எப்படியா நீ தானே சொன்ன அவங்க நினைச்சா அடிப்பாங்க அப்படின்னு. அடிப்பாங்க. பெண்கள் டீம் அவ்வளவு பவரா இருக்குதா இல்ல ஆண்கள் டீம் அவ்வளவு கம்மியா இருக்குதான்னு தெரியல. புதிய ஐஎஸ் கில் யாரா? இவங்க தான்டா, நிறைய நன்னி தான்டா. கில்லர் பீட்டஸ் ஆமா டோரா 69 கில் அப்படியே செட்டில் ஆயிட்டான். இவங்க டிஃபெண்டிங் டீம் இன்னும் இருக்காங்க. டிஃபெண்டிங் டீம்ல எங்க இருக்காங்க? யானையில போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஆமா, ஐயோ டிஃபெண்டிங் டீம்ல 4 பேர் தரமா இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடுவாங்க போல. வந்து இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ரீகாலும் பண்ணணும். ஐயோ 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 19 கில்லு 20 கில்லு 21 கில்லு. ஓ வெரி 22 முடிச்சாங்க நம்ம டீம். ஐயோ ஆமா 10 கில் கிரீடவி 10 கில்லு. வெறியா நரேன் வெறியா இருக்கான். ஆனா நரேனுக்கு ரீகால் இருக்கா இல்லையான்னு தெரியல. ரீகால் ஆமாண்ணா. நரேன் மட்டும் இப்போ கரெக்டா ரீகால் பண்ண 4 பேர் இருந்தா ஆமா, மட்டும்தான். correct ஆ பண்ணிட்டாங்க. 4 பேர் இல்லைன்னா வேலையாகாது. ஆமா வேலைக்காகாது. அவங்க வந்து 4 பேர் இருக்காங்க ரெடியா. டிஃபெண்டிங் அணி நசுக்கிட்டு போயிடுவாங்க போல. வந்து யானையோட இருக்காங்க. மறுபடியும் யானையோட இருக்காங்க. யானை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தவறு இழைக்கப்படுமா எஸ்ஆர் மறுபடியும் இல்ல டிஃபெண்ட் பண்ணுவாரா? 9 அணிகள் 27 பேரு. நரேனுக்கு ரீகால் இருக்கு. நரேனுக்கு ரீகால் இருக்கு. நரேனுக்கு ரீகால் இருக்கு. அப்ப இவங்க போய் பண்ணணுமே. அத ஷூட்டிங் ரேஞ்ச்ல பண்ண டைம் இல்ல. போச்சு 40 செகண்ட் தான் இருக்கு. தவறு இழைக்கிறாங்களா? தவறு இழைக்கிறாங்களா? தவறு இழைக்கிறாங்களா? இல்ல போறாங்க. ஷூட்டிங் ரேஞ்ச் தான் போறாங்க. ஷூட்டிங் ரேஞ்ச் தான் போறாங்க. ஷூட்டிங் ரேஞ்ச்ல யாரா இருக்காங்களா? ஓகே எஸ்ஆர் டீம் ஃபைட்டுக்கு வருதுடா. ஆமா எஸ்ஆர் ப்ரோ நான் போய் எஸ்ஆர் டீம் முடியா. லீட் 11 கில் முடிச்சாங்கண்ணா. ஐயோ தவறு இல்லைக்கா. ஒரே பக்கம் ஜியோசாஜி ஒரே ஒரு ஐயோ டியோயோ யார் தெரியுமா? எஸ்ஆர் வேலையை பார்த்துட்டோம்டா. ஆமாண்ணா ஐயோ சொன்ன மாதிரியே வந்து முடிச்சு போயிட்டாங்க. சொன்ன மாதிரி டிஃபெண்டிங் எஸ்ஆர் டிஃபெண்டிங் போறான்டா. வெறியா போட்டாங்க பாருங்க. வெறியான டிஃபெண்டிங் ப்ரோ. ஐயோ ரீகால் பண்ண போறத பார்த்துட்டு ஃபாலோ போட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து போட்டாங்க பாடி சோடா. டோரா மட்டும் 9 கிலோட உயிரோட இருக்கா. அம்பிடஸ் 7 கில்லு. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 18 கில்லு. ஆமா ஜான் பார்ப்பதுல 10. எம்எல்ஜி 16 கில்லு. பரவாயில்லையே. பெண்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்களும் ஒரு 6 கில்லு அடிச்சாங்க. 6 கில்லு. எம்எல்ஜி ஸ்டார் பாய் 8 கில்லு. ஐயோ எல்லாருமே நான் ஒரே ஒருத்தர் இருக்கான். டிஃபெண்டிங் டீம்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. மாயாவி மட்டும் தான் இருக்கான். SX BTS Xavier bro எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். SX BTS was not playing good. SX BTS ஓட ஸ்லாட் பீட் செய்யப்படுகிறது. ட்ராஃபி ஜெயிக்கிறது இல்ல, மேட்ச் ஜெயிக்கிறது இல்ல. SX BTS was doing wrong thing. Xavier bro நீங்க இப்போ ஷாட்டை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. SX BTS ஓட ஸ்லாட் போடுமா? டோரா ப்ரோ வெரியான ஒரு அகைன் கோட் ப்ரோக்கு நீட் விழுமா? நீட் கனெக்ட் ஆகுமா? புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டோபே, டோனி, கேப்சன் என்னப்பா 3 பேர் இருக்காங்க. டோரா ப்ரோ ஸ்லாட் 6ல அப்ப 1v3 பண்ணிட்டு இருக்காங்க. தன்னந்தனி ஆளா ஆம்பிட்டஸை அடிச்சு கொண்டிருக்கான் டோரா. கோட் வெர்சஸ் டோரா. வேற டீம் வந்தா அகாலா மரணம். எம்எல்ஜி அகாலா மரணம் அடைய வச்சது.
பெண்கள் டீம் பாருப்பா 4 பேரும் 4 பேர் இருக்காங்கண்ணா. பீட்டஸே அடிச்சு ஒரு வெளியே வேளை அடிச்சுட்டு date வருமோ? ஐயோ யானை வச்சு வெளுத்து வாங்குறாங்களே இவங்க. ஓடு கேப்சர் மட்டும்தான் இருக்கான். கேப்டன் மட்டும்தான் இருக்கான். பெண்கள் டீம் அடுத்தது டிஃபெண்டிங் டீம் உடைக்கிறாங்க. என்னப்பா இப்படி விளையாடுறாங்க? கேப்டன் எங்க பாத்துட்டு கேப்டன் இருக்காங்க. கேப்சர் வெளியே நேடு போட்டுக்கிறான். இருக்கான் பாருங்க. ஆமா. கேப்டன் மட்டும் மேல பாத்துட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான் நெருப்புல போட்டுட்டானே. ஐயோ என்னப்பா பெண்கள் டீம் இப்படி விளையாடுது? வெறியா அடிச்சுனா 3 சரி. பெண்கள் டீம்ல இவா மட்டும் தான் 3-4 கில் சிட்டி ரியா. அவ்வளவுதான் காயோ. இனிமேல் வின் பண்ண போறாங்க காயோ. இனிமேல் காயோ தெலுங்குல பண்ணு. தெலுங்கு கமெண்ட்ரி பண்ண வின் பண்ண போறாங்க. கமான் 2 பேர் 3v2 எம்எல்ஜி அடிக்க போறாங்க. பெண்கள் அடிக்க போறாங்க. ஐயோ அவர் லீக்குதா? கமான் ஐஜல் தெலுங்கு போடு. வெறியா கமெண்ட்ரி போடு. வின் பண்ணிடுவாங்க ஐஜல். டின்னர் அடிச்சிடுவாங்க. அங்க பாருங்க வெரியா ஸ்ட்ராட்டஜி போட்டு ரொட்டேட் அங்க பாரு ஃபிட்டப்பா ரியா பாரு ஃபிட்டப்பா கவுனி. அதான் ஆமாடா. எலுமிச்ச பழம் எங்க? கமான் எலுமிச்ச பழம் வந்துருச்சு. என்ன அவ்வளவுதான் காயு. இனிமேல் உன் டீம்லயே உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க போலயே. ஜெயிச்சிட்டானா அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ ஜெயிச்சிட்டே இல்ல. ஒரு நாக்கு வெறியான நேடு. ஐயோ ஐஎஸ் ஸ்கில்ல நீ ஜெயிச்சிட்டே இல்ல ஒரு வாட்டி கூட. அங்க பாரு முதல் முறையா ஐஎஸ் ஸ்கில்ல ஜெயிக்கிறாங்க. அவளை முடிச்சிட்டாங்க பாருங்க. முதல் முறையா ஐஎஸ் ஸ்கில்ல ஜெயிக்கிறாங்க. ஏன் சொல்லு முதல் வெற்றி. நேடு கனெக்ட் ஆகுமா? 1h கமான் பேசு கமான் காயோ முதல் வெற்றி. முடிச்சிட்டாங்க. உங்க பாரு எப்படி வரப்போகுது. ஐயோ சிங்கப்பெண்ணே ஆளை நாவே உன்னாய் வணங்கவே. எலுமிச்சம் ஆளுமச்சமாங்க பாரு வெற்றியா பாத்தியா வெற்றியா பேசுங்க தெலுங்குல பேசுங்க. வெற்றியா பாத்தியா இல்லையா? பாத்து